இயேசுவுக்கே எல்லா மகிமையும் உண்டாவதாக. மீண்டும் உங்கள் மத்தியில் கர்த்தருடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்வது எனக்கு மிகவும் சந்தோஷம். இப்பொழுதும் கூட நாம் வாசிக்கலாம். மத்தேயு 5ஆம் அதிகாரம் 8வது வசனம். இருதயத்தில் சுத்தமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனை தரிசிப்பார்கள். ஆமென். இருதயத்தில் சுத்தம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனை காண்பார்கள், தேவனை தரிசிப்பார்கள். உங்கள் எல்லாருக்கும் ஆண்டவருடைய வருகையில் போகணுன்னு ஆசை இருக்கா? என்னடா சென்னையிலேருந்து வந்தோடனே பயமுடுத்துறாளே அப்படின்னு யாரும் நினைக்க வேணாம். இந்த சத்தியமும் நமக்கு தேவையான சத்தியமே. அல்லேலூயா. இந்த சத்தியமும் நம்முடைய கிறிஸ்தவ வாழ்க்கையில் ரொம்ப தேவையானது. எப்படி ஆசீர்வாதம் சுகம் தேவையோ அதே போல் ஆண்டவருடைய வருகையில் சபையாகிய நாம் எடுத்துக்கொள்ளப்படுகிற சத்தியமும் நமக்கு தேவையான ஒன்றே. சுத்த இருதயம் இருந்தால் மட்டும்தான் ஏசப்பா கிட்ட நம்மளால் போக முடியும். லூக்கா 8ஆம் அதிகாரம் 5-15 வசனங்களில் ஏசப்பார் உவமையை சொல்லியிருப்பார். 4 விதமான விதைகளை சொல்லியிருப்பார். வழி அருகே விழுந்த விதை, கற்பாறையின் மேல் விழுந்த விதை, முள்ளுகளுக்குள் விதைக்கப்பட்ட விதை, நல்ல நிலத்தில் விதைக்கப்பட்ட விதை அப்படின்னு. நம்ம எல்லாரும் எந்த நிலமாக இருக்கணும்? நல்ல நிலமாக இருக்கணும். நல்ல நிலமாக இருந்தால் மட்டும்தான் இங்கேருந்து புறப்படுகிற, அதாவது வேதத்தில் இருக்கிற கற்பனைகளுக்கும் கட்டளைகளுக்கும் சத்தியங்களுக்கும் கீழ்ப்படுகிற இருதயம் யாருக்கு வரும்னா, நல்ல நிலத்தில் போடுற விதைக்கு மட்டும்தான் என்ன பண்ணுன்னா அது பலன் கொடுக்கறதா இருக்கும். வழி அருகே விழுந்த விதை எப்படி இருக்கும் அப்படின்னா, அதை மிதிச்சு ஆகாயத்து பறவைகள் அதை பட்சித்து போட்டுரும். வழி அருகே விதைக்கப்படுகிற இருதயம் எப்படி இருக்கும் அப்படின்னா, வசனத்தை கேட்கிறவர்களாக இருப்பாங்க. ஆனால் பிசாசு ரட்சிக்க கூடாதபடிக்கு இருதயத்திலிருந்து வசனத்தை எடுத்து போட்டுருவான். ஸோ நம்ம எப்படி இருக்கக்கூடாது? வழி அருகே விதைக்கப்படுகிற நிலமாக நம்மளுடைய இருதயம். நிலம் என்றால் நம்மளுடைய இருதயம், வார்த்தை வசனம் என்றால் விதை. ஆண்டவருடைய விதை நல்ல நிலத்தில் விதைக்கப்படுகிற நல்ல இருதயமாய் நம்மளுடைய வாழ்க்கை இருக்க வேண்டும். கற்பாறையின் மேல் விழுந்த விதை எப்படி இருக்குன்னா, அதால் முளைக்க முடியாது, அது உலர்ந்து போயிடும். சந்தோஷமாக வசனத்தை ஏற்றுக்கொள்ளுவாங்க. ஆனால் வேறு அடியில் போகாமல் கொஞ்ச காலத்தில் என்ன பண்ணிடுவாங்கன்னா பின்னோக்கி போயிடுவாங்க. நம்ம வசனத்தை ஏற்றுக்கொண்டு கொஞ்ச நாள் மட்டும் அதை பின்பற்றிட்டு திரும்ப உலக வாழ்க்கைக்கு போயிடக்கூடாது. கற்பாறையின் மேல் விழுகிற விதையாய் நம்மளுடைய இருதயம் இருக்கக்கூடாது. முள்ளுகளுக்குள் விதைக்கப்படுகிற விதை எப்படி இருக்குன்னா, அதால் முளைக்க முடியாமல் முள்ளுகளால் நெருக்கப்பட்டு அந்த விதை வேஸ்ட் ஆயிரும். வசனத்தை கேட்கிறவர்களாக இருப்பாங்க முள்ளுகளுக்குள் விதைக்கப்படுகிற விதை. ஆனால் இந்த உலகத்தின் இந்த பிரபஞ்சத்தின் ஐஸ்வர்யத்தினாலும் சிற்றின்பத்தினாலும் கவலைப்பட்டு அவங்களும் பின்னாடி போயிடுவாங்க. ஆனால் நல்ல நிலத்தில் விதைக்கப்படுகிற விதை 100 100 பலன் கொடுத்து உண்மையும் நன்மையுமான இருதயத்திலே காத்து பொறுமையுடனே கர்த்தருக்காக பலன் கொடுக்கிறதா இருக்கிறது. நம்மளும் நல்ல நிலமாக தான் இருக்கணும். ஆமென். அல்லேலூயா சொல்லலாமா? நம்மளுடைய இருதயம் எப்படி இருக்கணும்? நல்ல நிலத்தில் விதைக்கப்படுகிற விதையாக தான் இருக்கணும். அப்போது சுத்த இருதயம் உள்ளவர்கள் மட்டும்தான் யாரை தரிசிக்க முடியும்? தேவனை தரிசிக்க முடியும். அப்போது நம்மளுடைய இந்த காலத்தில், நம்ம வாழ்கிற இந்த காலத்தில் கூட நம்ம எப்படி இருக்கணும் அப்படின்னா, நம்மளுடைய எதிர்பார்ப்பு நம்மளுடைய நோக்கம் என்னவா இருக்கணும்? ஆண்டவருடைய ரகசிய வருகையில் நம்ம எடுத்துக்கொள்ளப்படணும் அப்படின்றது நம்மளுடைய இருதயத்தின் ஆசையாக இருக்கணும். ஆண்டவருடைய ரகசிய வருகை அப்படின்னா எப்படி இருக்கும்னா, திருடனை போல ஒரு இமை பொழுது நடக்கிற வருகையாக இருக்கும். ரகசிய வருகை வாசிக்கலாம். மத்தேயு 24:4-5 வசனங்கள். இயேசு அவர்களுக்கு பிரதியுத்தரமாக, ஒருவனும் உங்களை வஞ்சியாதபடிக்கு எச்சரிக்கையாய் இருங்கள். ஏனெனில் அநேகர் வந்து என் நாமத்தை தரித்து கொண்டு நானே கிறிஸ்து என்று சொல்லி அநேகரை வஞ்சிப்பார்கள். இப்போதும் கூட ஆண்டவருடைய வருகை எப்போ இருக்கும் அப்படின்னு யாருக்குமே தெரியாது. திருடனை போல தான் அவருடைய வருகை இருக்கும். ஆனால் அந்த ரகசிய வருகைக்கு முன்பதாக சில அடையாளங்களை வேதத்தில் ஆண்டவர் நமக்கு கொடுத்துருக்கிறாரு. அந்த அடையாளங்கள் நம்ம வாழ்கிற இந்த காலத்தில் எவையெல்லாம் நடந்து முடிஞ்சிருச்சு அப்படின்றத பார்க்கலாம். முதலாவது வஞ்சிப்பார்கள். மத்தேயு 24:4-5 சொல்லுகிறது, ஏனெனில் அநேகர் வந்து என் நாமத்தை தரித்து கொண்டு நானே கிறிஸ்து என்று சொல்லி அநேகரை வஞ்சிப்பார்கள். கொரியா தேசத்தில்
கொரியன் இயேசு வந்திருக்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு ரீசண்டாக என்ன பண்ணியிருக்காங்கன்னா, இயேசு வந்துட்டார் அப்படின்னு சொல்லிட்டு அநேகரை வஞ்சித்து கொண்டிருக்கார், ட்ராக்ஸ் கொடுத்துட்ருக்காங்க, கொரியன் ஜீசஸ் வந்துட்டார் அப்படின்னு. அப்போது கடைசி காலத்தில் வஞ்சிப்பார்கள் அப்படின்ற அந்த அடையாளம் என்ன ஆயிடுச்சு அப்படின்னா நிறைவேறிச்சு. ஸோ வஞ்சிப்பார்கள் அப்படின்றபடி என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா, கொரியன் ஜீசஸ் அப்படின்னு சொல்லிட்டு ட்ராக்ஸ் கொடுத்து இவர் தான் கொரியன் ஜீசஸ் அப்படின்னு சொல்லி வஞ்சித்துட்டு இருக்காங்க. முதலாவது ஆண்டவர் ரகசிய வருகைக்கு முன்பதாக ஆண்டவர் கொடுத்த அநேக அடையாளங்களில் ஒரு அடையாளம் வஞ்சிப்பார்கள். அந்த வஞ்சனை நம்ம வாழ்கிற இந்த காலத்தில் நடந்தது. இரண்டாவதாக கள்ள தீர்க்கதரிசி, இதோ கிறிஸ்து இங்கே இருக்கிறார், அதோ அங்கே இருக்கிறார் என்று எவனாகிலும் சொன்னால் நம்பாதீங்கள். அநேக தீர்க்கதரிசிகள் இருப்பாங்க. நம்ம நினைப்போம், நம்ம ஒரு தீர்க்கதரிசிக்கிட்ட போய் ப்ரேயர் பண்ண நம்மளுடைய ஃப்யூச்சர் லைஃப் எப்படி இருக்குன்னு தெரியும், பாஸ்ட் லைஃப்பில் எப்படி வாழ்ந்தோன்றதை தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு நினைப்போம். ஆனால் இந்த கடைசி தீர்க்கதரிசிகள் ஓகே, பட் இந்த கடைசி காலத்திலும் கூட நம்ம அநேக தீர்க்கதரிசிகளை தேடி போகாமல் இருப்பது நம்முடைய கிறிஸ்தவ வாழ்க்கைக்கு மிகவும் நல்லது. ஏன்னா யார் நல்ல தீர்க்கதரிசி யார் கள்ள தீர்க்கதரிசி நம்மளால் ஐடென்டிஃபை பண்ணுறது ரொம்ப கஷ்டம். உங்களுடைய தனிப்பட்ட ஜெபத்தில் தனிப்பட்ட வாழ்க்கையில் நீங்கள் எப்படி இருக்கணும், உங்களுடைய எதிர்காலம் எப்படி இருக்குன்றதை நீங்கள் டைரெக்டாக ஆண்டவர்கிட்ட உட்காந்து ப்ரேயர் பண்ணும் பொழுது ஆண்டவர் உங்களை வழி நடத்துகிறவராக இருப்பார். அடுத்து கூட பஞ்சங்கள் நிறையா ஏற்படும். ஆண்டவருடைய ரகசிய வருகைக்கு முன்பதாக அநேக பஞ்சங்கள் இந்த தேசத்தில் இருக்கும். நிறையா போர் நடக்கும். ஈரானுக்கும் இஸ்ரேலுக்கும் நிறையா போர் நடக்கும். அதுக்கப்புறம் ரஷ்யாவுக்கும் இஸ்ரேலுக்கும் போர் நடக்கும். இந்த போர்னால் என்ன ஆகும்னா உணவு தட்டுப்பாடு ரொம்ப அதிகமாயிரும். ஆண்டவருடைய வருகைக்கு முன்பதாக மத்தேயு 24:7 சொல்கிறது, ஜனத்துக்கு விரோதமாய் ஜனமும் ராஜ்யத்துக்கு விரோதமாய் ராஜ்யமும் எழும்பும், பஞ்சங்களும் கொள்ளை நோய்களும் பூமி அதிர்ச்சிகளும் பல இடங்களில் உண்டாகும். உணவுக்காக அவ்வளோ கஷ்டப்பட்டாங்க இஸ்ரேலில் வாழ்கிற அந்த மக்கள் எல்லாரும். ஆண்டவருடைய வருகைக்கு முன்பதாக பஞ்சம் எப்படி இருக்குன்றத பாருங்கள். நம்ம வாழ்ந்துட்டுருக்க இந்த காலத்தில் தான் ஃபுட்டு இல்லாமல் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க. அப்போது ஆண்டவருடைய வரதுக்கு முன்னாடி நடக்கிற அடையாளங்களில் பஞ்சங்களும் நடந்துருச்சு, கொள்ளை நோய்களும் வந்துருச்சு. பல இடங்களில் கொரோனா டைமில் நம்ம எவ்வளோ கஷ்டப்பட்டோம் அப்படின்றது தெரியும். லாக்டவுன், சர்ச்செல்லாம் மூடிட்டாங்க. பாதி மக்கள் என்ன பண்ணிட்டாங்க, கொரோனாவால் மரித்து போயிட்டாங்க. ஆனால் ஆண்டவர் நம்மளை பாதுகாத்தார். கொள்ளை நோய்களும் வந்து விட்டது. பல இடங்களில் பூமி அதிர்ச்சிகளும் வந்துருச்சு. அதுக்கப்புறம் யுத்தத்தின் செய்திகளை கேட்போம் நம்ம. இப்போ ரீசெண்டாக என்ன போர் நடந்துட்டுருக்கு, இஸ்ரேலுக்கும் ஈரானுக்கும் போர் நடந்துட்டுருக்கு. ஸோ இந்த மாதிரி அநேக யுத்தத்தின் செய்திகளை நம்ம வாழ்கிற இந்த காலத்தில் நம்ம கேட்டுட்டு இருக்கோம். அப்போது நம்ம எப்படி தெளிவாகணும், நம்ம எப்படி ஆயத்தமாகணும் அப்படின்னா, ஆண்டவரின் ரகசிய வருகைக்கு முன்னால் சொல்லப்பட்ட அடையாளங்கள் எல்லாமே நடந்துட்டு இருக்கு. அப்போது நம்ம ஆண்டவரை சந்திக்கிறதுக்கு ஆயத்தமாகணும். மார்க் 13:13 சொல்லுகிறது, என் நாமத்தின் நிமித்தம் எல்லாராலும் பகைக்கப்படுவீர்கள், முடிவு பரியந்த நிலை நிற்பவனே ரட்சிக்கப்படுவான். நம்மளை அநேகர் பகைப்பாங்க. அப்புறம் இந்த உலகத்தில் நிறைய அக்கிரமங்கள் வரும். இது எல்லாமே ஆண்டவருடைய வருகைக்கு முன்பதாக நடக்கக்கூடிய அடையாளங்கள். அப்புறம் ரொம்ப தீவிரமாக காஸ்பல் ஸ்ப்ரெட் ஆகிட்டே இருக்கும். இப்போது நம்ம வாழ்கிற இந்த காலத்தில் கூட நிறையா சுவிசேஷங்கள் சொல்லிக்கிட்டே தான் இருக்காங்க, சுவிசேஷங்கள் பரப்பிகிட்டே இருக்காங்க. நமக்கு வேணால் இங்கே இருக்கிறதுனால அது தெரியாமல் இருக்கலாம். பட் நீங்கள் வெளியே வந்து வெளியூர்லலாம் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய இடங்களில் ட்ராக்ஸ் கொடுத்துட்டே இருக்காங்க. எங்கே பார்த்தாலும் சுவிசேஷங்கள் சொல்லிக்கொண்டே இருக்கிறாங்க. அப்புறம் இந்த கடைசி காலத்தில் கூட நம்மளுடைய இருதயத்தில் பயம், கலக்கம், திகில் இது எல்லாமே சூழ்ந்து கொள்ளும். இந்த நிகழ்ச்சியெல்லாம் நம்ம பார்க்கும்போது, இந்த போரை பார்க்கும்போது, இந்த பஞ்சத்தை பார்க்கும்போது, இந்த கொள்ளை நோய்களை பார்க்கும்போது நம்முடைய இருதயம் எப்படி ஆகும்னா, லூக்கா 21:26 போட்டிருக்கு, பூமியின் மேல் வரும் ஆபத்துகளுக்கு பயந்து எதிர்பார்த்திருக்கிறதுனால் மனுஷருடைய இருதயம் சோர்ந்து போகும். இந்த நிகழ்ச்சியெல்லாம் நம்ம பார்க்க நமக்கு என்ன ஆகும், நம்முடைய இருதயம் ரொம்ப பயத்தோடையும் திகிலோடையும் சோர்ந்து போயிடும். இது எல்லாமே எப்போ நடக்குது அப்படின்னா, ஆண்டவருடைய ரகசிய வருகைக்கு முன்பதாக நடக்கிற அடையாளங்கள். ஒழுக்கமில்லாத காரியங்கள், ஆண்டவருக்கு பிரியமில்லாத காரியங்கள் என்ன ஆகும் அப்படின்னா ரகசிய வருகைக்கு முன்பதாக நடக்கும். எப்படி நோவாவின் காலத்தில் வந்து மனுஷங்க வந்து பெண் கொடுத்தும் குசித்தும் கொடித்தும் எவ்வளோ கொடூரமான பாவங்களை செஞ்சாங்களோ, மனுஷகுமாரன் வருகிற காலத்திலையும் இந்த உலகத்தில் அந்த மாதிரி எல்லா பாவங்களும் நடக்கும். இது ஒரு முக்கியமான அடையாளம். வேதத்தில் போட்டிருக்கு. மத்தேயு 24 வாசிங்க. மத்தேயு 24:37. நோவாவின் காலத்தில் எப்படி நடந்ததோ அப்படியே மனுஷகுமாரன் வரும் காலத்திலும் நடக்கும்.
எப்படி நோவோட காலத்தில் ஜலத்தினால ஏசப்பா அந்த இதை அழிச்சாரோ, அதே மாதிரி மனுஷகுமாரன் வருகிற காலத்திலும் இது நடக்கும். அதுக்கப்புறம் இஸ்ரேல் ஜனங்கள் ரொம்ப உபத்திரவப்படுவாங்க. ஃபுட்டு இல்லாமையும் நிறையா போர்னாலையும் அதிக கஷ்டப்படுவாங்க. இஸ்ரேல் நடக்கிற வாரெல்லாம் பார்க்கும்போதே நீங்கள் தெரிஞ்சுக்கணும், இயேசுவின் வருகை மிக சமீபம் அப்படின்னு. இந்த இயேசுவின் ரகசிய வருகைக்கு அப்புறம் யாரோட ஆட்சி இருக்கும்? அந்தி கிறிஸ்து ஆட்சி இருக்கும். இப்போது அந்த அந்தி கிறிஸ்து ஆட்சி வர்றதுக்கு முன்பதாக யூதர்களுக்கு என்ன தேவை அப்படின்னா, ஒரு தேவாலயம் தேவை. ஃபஸ்ட்டு மொத்தம் 3 தேவாலயம். முதல் தேவாலயத்தை சாலமோன் கட்டினார். எங்கன்னா இஸ்ரேலில் முதல் தேவாலயத்தை சாலமோன் கட்டினார். அதை நேபுகாத் நேச்சார் இடிச்சிட்டார். 2வது தேவாலயத்தை செர்பாபேல் கட்டினார். தீத்துராயன் எடுத்துட்டார். இப்போ 3வதாக ஒரு தேவாலயம் வரணும். அந்த தேவாலயம் கட்ட ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி இயேசுவின் ரகசிய வருகை இருக்கும். இது எதுவுமே கட்டுக்கதையும் அல்ல, கற்பனையும் அல்ல, வேதத்தில் உள்ள அடையாளங்களும் இப்போது நடந்து கொண்டிருக்கிறது மட்டும்தான். அப்போ அந்த 3வது தேவாலயம் வர்றதுக்கு முன்னாடி இயேசுவின் ரகசிய வருகை இருக்கும். யூதர்களுக்கு ஒரு சடங்கு இருக்குது. அந்த தேவாலயத்தை கட்டுறதுக்கு முன்னாடி ஒரு சிகப்பு கெடாரியை பலி கொடுக்கணும் அப்படின்றது யூதர்களோட சடங்கு. ஒரு சிகப்பு மாடு ஃபுல்லாகவே எப்படி இருக்குன்னா, அதோடைய கண்ணு முடியிலிருந்து உடம்புல இருக்க எல்லா முடியுமே சிகப்பு கலரில் இருக்கணும். ஃபுல்லாகவே அதோட ரோமங்கள் எல்லாமே சிகப்பு கலரில் இருக்கணும். ஒரு வெள்ளை முடி இருந்தால் கூட அந்த மாடை அவங்க பலி கொடுக்க மாட்டாங்க. ஃபுல்லாகவே சிகப்பு கலரில் இருக்கிற ஒரு மாடை என்ன பண்ணுவாங்கன்னா, பலி கொடுத்து அதனோட சாம்பலை எடுத்து வச்சு அதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்க, அந்த ஆலயத்தை கட்டுவாங்க. இப்போ ஆலயம் கட்டப்பட வேண்டிய இடத்துல வேறு ஒரு வழிபாடு ஸ்தலம் இருக்குது. அந்த வழிபாடு ஸ்தலம் இருக்கிறனால அந்த ஆலயம் கட்ட முடியல. ஆனால் ஆலயத்துக்கு போகிறதுக்கான பாதையெல்லாம் இந்த பக்கம் இருக்குன்னு போர்டெல்லாம் வச்சுட்டாங்க. சிகப்பு கடாரி கிடைக்கல இத்தனை வருஷமாக. ஆனால் இந்த 2025 அந்த சிகப்பு கடாரி, தேர்ந்தெடுக்கப்பட்ட சிகப்பு கடாரி கிடைச்சி விட்டுருச்சு. அதை ஜூலை 8 அதை பலி கொடுத்துட்டாங்க. ஆனால் ஒரு சிலர் என்ன சொல்கிறாங்கன்னா, இது ரிஹர்சல் பார்த்துருக்காங்க. அந்த சிகப்பு கடாரியை பலி கொடுத்து ரிஹர்சல் தான் பார்த்துருக்காங்க, ரியலாக இன்னும் பலி கொடுக்கல. அது ஆகஸ்ட் 3 தான் பலி கொடுப்பாங்கன்னு சொல்கிறாங்க. ஆனால் ஒரு டீம் என்ன சொல்கிறாங்கன்னா, அது பொய். ஆல்ரெடி ஜூலை 8 பலி கொடுத்த சிகப்பு கடாரியோட சாம்பலை அவங்க ரெடியாக எடுத்து வச்சுருக்காங்க. ஆலயம் மட்டும்தான் கட்டப்படுறதுக்கு அவங்களுக்கு அந்த இடத்துல பெர்மிஷன் வேணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த சிகப்பு கடாரி பலி நீங்கள் வீட்டில் போய் வாசித்து பாருங்கள், என்னாகும் 19 அதிகாரத்தில் இருக்கும். இந்த பலி கொடுத்து இந்த சிகப்பு கடாவோட சாம்பலை எடுத்து வச்சு தான் என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த ஆலயத்தை கெட்டுவாங்க. இது ஒரு பெரிய அடையாளம் தானே நமக்கு முன்பதாக. ஆண்டவர் வர்றதுக்கு முன்னாடி அந்த தேவாலயம் கட்டப்படும். அந்த தேவாலயம் கட்டுறதுக்கு முன்னாடி யூதர்கள் சிகப்பு கடாரியை பலி கொடுப்பாங்க. அந்த ப்ரொசீஜர் நடந்து முடிச்சிருச்சு. இப்போது இவ்வளோ அடையாளங்கள் நம்மளுடைய கண்களுக்கு முன்பதாக நடந்திருக்கு. அப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, ஆண்டவர்கிட்ட போகிறதுக்கு, அவருடைய ரகசிய வருகையில் போகிறதுக்கு நம்ம என்ன பண்ணணும், ரெடியாக இருக்கணும். ரகசிய வருகைக்கு பின்பதாக அந்தி கிறிஸ்து ஆட்சி இருக்கும். 7 வருஷம் இந்த பூமியில் அந்தி கிறிஸ்து ஆட்சி இருக்கும். அந்தி கிறிஸ்து அப்படின்னா நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? அந்தி கிறிஸ்துனா என்ன? ஏதாவது உங்களுக்கு அந்தி கிறிஸ்துனா இதுன்னு நீங்கள் ஒரு மைண்டில் செட் பண்ணி வச்சுருப்பீங்கல்ல. அந்தி கிறிஸ்து அப்படின்னா கிறிஸ்துவுக்கு எதிரானவன், வஞ்சிக்கிறவன், பொய்யான மேசியா. அந்தி கிறிஸ்து அப்படின்னா வஞ்சிக்கிறவன், பொய்யான மனுஷன், கிறிஸ்துவுக்கு எதிரானவன் அப்படின்னு அர்த்தம். வேதாகமத்தில் எனக்கு தெரிஞ்சு நான் நோட் பண்ணதை வச்சு சொல்கிறேன். 1 யோவான் 2:18 அந்தி கிறிஸ்து அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்கு. அந்தி கிறிஸ்துன்றது அவனுக்கு நிறைய பேரில் பைபிளில் அந்தந்த இடத்துல இருக்குது. நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க. 1 யோவான் 2:18 அந்தி கிறிஸ்துன்னு இருக்குது. 2 தெசலோனிக்கேயர் 2:3 கேட்டின் மகன் அப்படின்னு இருக்குது. 2 தெசலோனிக்கேயர் 2:3 பாவ மனுஷன் அப்படின்னு போட்டிருக்கு. இந்த பாவ மனுஷன், கேட்டின் மகன்லாம் யாருன்னா அந்தி கிறிஸ்து. 2 தெசலோனிக்கேயர் 2:8-9 அக்கிரமக்காரன். வெளிப்படுத்தல் 13:1-7 போட்டிருக்கு சமுத்திரத்திலிருந்து எழும்பி வரும் மிருகம். வெளிப்படுத்தல் 17:3 போட்டிருக்கு சிவப்பு நிறமுள்ள மிருகம். வெளிப்படுத்துதல் 14:8-16
பாதாளத்தில் இருந்து ஏறி வரும் மிருகம். யோவான் 5:43 வேறொருவன். இந்த மாதிரி ஒவ்வொரு அதிகாரத்திலையும் அந்தி கிறிஸ்துக்கு ஒவ்வொரு நேமில் இருக்குது. கேட்டின் மகன், பாவ மனுஷன், சிவப்பு நிறமுள்ள மிருகம், இந்த மாதிரி ஒவ்வொரு நேமில் பைபிளில் அந்தி கிறிஸ்துவோட நேம் போடப்பட்டிருக்கு. இவன் ஆண்டவருடைய ரகசிய வருகைக்கு பின்பதாக மட்டும்தான் வெளிப்படுவான். அவன் எங்கேருந்து வெளிப்படுவான் அப்படின்னா, ஐரோப்பா கண்டத்தில் ரோம் நகரிலிருந்து வெளிப்படுவான் அப்படின்னு சொல்கிறாங்க. அது எந்த அளவுக்கு கரெக்டுன்றது எனக்கு தெரியல. பட் இந்த அந்தி கிறிஸ்து ஆட்சியில் நம்ம யாரும் என்ன பண்ணக்கூடாது, மாட்டிக்கக்கூடாது. நம்ம எல்லாரும் எப்போயோ போயிடணும். ரகசிய வரிகளை நம்ம எல்லாரும் எடுத்துக்கொள்ளப்படணும். ரகசிய வரிகளை எடுத்துக்கொள்ளப்படணும். நீங்கள் எல்லாரும் ஆசைப்படுறீங்களா? ரகசிய வருகை எப்படி இருக்குன்னா, சபை எடுத்துக்கொள்ளப்படும். சபைனா யாரு? நம்ம தான். இந்த சபை என்ன பண்ணும்? எடுத்துக்கொள்ளப்படும். ரகசிய வருகை வர்றது யாருக்கும் தெரியாது. இந்த பூமியில் உள்ள கண்களால் ரகசிய வருகையை பார்க்க முடியாது. பகிரங்க வருகையில் ஏசப்பா வர்றதை மட்டும்தான் இந்த பூமியில் இருக்க மனுஷங்களால் பார்க்க முடியும். ரகசிய வருகையில் வர்றதை யாராலையும் பார்க்க முடியாது. இதோ ஒரு ரகசியத்தை உங்களுக்கு அறிவிக்கிறேன். நாம் எல்லாரும் நித்திரை அடைவதில்லை, ஆகிலும் கடைசி எக்காலம் தொனிக்கும் போது ஒரு நிமிஷத்தில் ஒரு இமை பொழுதில் நாம் எல்லாரும் மறுரூபமாக்கப்படும். ஒரு இமை பொழுதில் ஒரு நிமிஷத்தில் மறுரூபமாக்கப்படும். வாசிங்கள் 1 தெசலோனிக்கேயர் 4:16-17. ஏனெனில் கர்த்தர் தாமே ஆரவாரத்தோடும் பிரதான தூதனுடைய சத்தத்தோடும் தேவ எக்காலத்தோடும் வானத்திலிருந்து இறங்கி வருவார். அப்பொழுது கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் முதலாவது எழுந்திருப்பார்கள். பின்பு உயிரோடு இருக்கும் நாமும் கர்த்தருக்கு எதிர்கொண்டு போக மேகங்கள் மேல் அவர்களோடு கூட ஆகாயத்தில் எடுத்துக்கொள்ளப்பட்டு இவ்விதமாய் எப்பொழுதும் கர்த்தருடனே கூட இருப்போம். ரகசிய வரிகளை நம்ம தான் ஏசப்பாவுக்கு எதிர்கொண்டு போவோம். ஏசப்பா இந்த பூமிக்கு வரமாட்டார். பகிரங்க வருகையில் தான் ஏசப்பா என்ன பண்ணுவார்னா இந்த பூமிக்கு வருவார். எப்போ ஏசப்பா இந்த பூமிக்கு வர? முதலாவது ரகசிய வருகை நடக்கும். 7 வருஷம் அந்தி கிறிஸ்து ஆட்சி நடக்கும். அந்த 7 வருஷம் அந்தி கிறிஸ்து ஆட்சி முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் இயேசுவின் பகிரங்க வருகை இருக்கும். இயேசு எப்படி வருவார்னா, சகரியா 14:4 போட்டிருக்கு. வாசிங்க, சகரியா 14:4. அந்நாளிலே அவருடைய பாதங்கள் கிழக்கே எருசலேமுக்கு எதிரே இருக்கிற ஒலிவ மலையின் மேல் நிற்கும். அப்பொழுது மகா பெரிய பள்ளத்தாக்கு உண்டாகும்படி ஒலிவ மலை தன் நடு மையத்திலே கிழக்கு மேற்காய் எதிராக பிளந்து போம். அதனாலே ஒரு பாதி வடப்பக்கத்திலும் ஒரு பாதி தென் பக்கத்திலும் சாயும். ஏசப்பா எங்கே வருவார்னு போட்டிருக்குன்னா, ஒலிவ மலையின் தன் நடு மையத்தில் என்ன பண்ணுவாருன்னா பகிரங்க வருகையில் வருவார். பகிரங்க வருகையில் எப்படி வருவார்னா, யாரெல்லாம் ரகசிய வருகையில் எடுத்துக்கொள்ளப்பட்டமோ அந்த பரிசுத்தவான்களோடு பூமியில் பகிரங்க வருகை அப்போ தான் நம்ம எல்லாரு கூட என்ன பண்ணுவார் அப்படின்னா, நம்ம ஏசப்பா வந்து இந்த பூமிக்கு வருவார். ரகசிய வருகையில் நம்ம எடுத்துக்கொள்ளப்பட்டோம் அப்படின்னா திரும்ப பகிரங்க வருகையில் சகரியா 14:4 போட்டிருக்கு, பரிசுத்தவான்களோட திரும்பவும் ஏசப்பா என்ன பண்ணுவார்? பூமிக்கு வருவார். பூமிக்கு வந்ததுக்கப்புறம் என்ன நடக்கும் அப்படின்னா, ஒரு யுத்தம் நடக்கும். யார் யாருக்குன்னா அந்தி கிறிஸ்துக்கும் இயேசுக்கும் யுத்தம் நடக்கும். அந்த யுத்தம் பேர் வந்து கோஹு மகஹு அப்படின்ற ஒரு யுத்தம் நடக்கும். அந்த யுத்தம் நடக்கும்போது ஏசப்பா என்ன பண்ணிடுவாருன்னா வின் பண்ணிடுவார். அந்த யுத்தத்தில் ஏசப்பா வின் பண்ணிடுவார். அப்போது ஏசப்பா என்ன பண்ணுவார்னா, அந்தி கிறிஸ்துவை சங்கிலியால் கட்டி பாதாளத்தில் போற்றுவார். எதில் போற்றுவார்னா பாதாளத்தில் போற்றுவார். பாதாளத்தில் போட்டதுக்கப்புறம் அதுக்கப்புறம் 1000 வருஷம், எத்தனை வருஷம்? 1000 வருஷம் நம்ம இந்த பூமியில் வாழ்வோம். அந்த 1000 வருஷத்துக்கு அப்புறம் திரும்ப என்ன பண்ணுவார் ஏசப்பா? அந்த பாதாளத்தில் இருக்கிற அந்த அந்தி கிறிஸ்து, அந்த சாத்தானை அவிழ்த்து விட்டுருவார். திரும்ப அந்த சாத்தான் திரளான ஜனங்களை வஞ்சித்து அவன் பக்கம் வச்சுப்பான். திரும்ப ஒரு யுத்தம் நடக்கும். அந்த யுத்தம் தான் கடைசி யுத்தம். அந்த யுத்தத்தில் தான் ஏசப்பா என்ன பண்ணுவாருன்னா, சாத்தானை அக்கினி நரக கடலில் போட்டுட்டு அதுக்கப்புறம் தான் நமக்கு நியாய தீர்ப்பு நடக்கும். உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன்.
இயேசுவின் ரகசிய வருகைக்கு அப்புறம் 7 வருஷம் அந்திகிறிஸ்து ஆட்சி நடக்கும். அந்த அந்திகிறிஸ்து ஆட்சியில் முடியும் போது ஒரு யுத்தம் நடக்கும். அந்த யுத்தத்தில் அந்திகிறிஸ்து பாதாளத்தில் இருப்பான். 1000 வருஷம் நம்ம இயேசுவோட இந்த பூமியில் வாழ்வோம். அதுக்கப்புறம் 1000 வருஷத்துக்கு அப்புறம் திரும்ப அந்திகிறிஸ்துவ ஆண்டவர் அவிழ்த்து விடுவார். அப்பொழுது அவன் திரளான ஜனங்களை தன் பக்கம் வஞ்சித்து வச்சிருப்பான். திரும்ப ஒரு கடைசி யுத்தம் நடக்கும். அந்த யுத்தம் நடந்து முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் நமக்கு பரலோக வாழ்க்கை. அந்த பரலோக வாழ்க்கைக்கு போகிறதுக்கு முன்னாடி நமக்கு நியாய தீர்ப்புன்ற ஒன்று இருக்கும். நம்ம சொல்கிறோம்ல, ஜீவ புஸ்தகத்தில் என் பேர் இருக்கா, நான் எவ்வளோ கிரியைகளை இந்த பூமியில் பண்ணியிருக்கேன். அந்த நியாய தீர்ப்பு அந்த 1000 வருஷம் இந்த பூமியில் ஆட்சி நம்ம வாழ்ந்ததுக்கு அப்புறம் தான் இருக்கும். வாசிக்கலாம். இந்த அந்திகிறிஸ்து காலத்தில் இந்த பூமியில் எப்படியெல்லாம் இருக்கும் அப்படின்னா, இயேசுவின் ரகசிய வருகை வந்துட்டு போனதுக்கப்புறம் ஒரு பெரிய கன்ஃபியூஷன் இந்த பூமியில் இருக்கும். அப்படி தானே? நம்ம கூட இருந்த ஒரு சிலர் நம்ம கூட இல்லை அப்படின்னா நிறையா அழுகை இருக்கும், நிறையா கன்ஃபியூஷன் இருக்கும், பயங்கள் இருக்கும், நிறையா பூமி அதிர்ச்சிகள் நடந்திருக்கும், ஃபுட்டு இல்லாமல் இருந்திருப்போம். இந்த மாதிரி பயங்கர கன்ஃபியூஷன் நம்ம மைண்டில் இருக்கிறதுனால நம்மளுடைய இருதயம் ரொம்ப சோர்ந்து போயிருக்கோம். அந்த டைமில் தான் அந்திகிறிஸ்து வெளிப்படுவான். அவன் எங்கேருந்து வெளிப்படுவான் அப்படின்னா, ஐரோப்பியா யூனியனில் உள்ள ரோம் நகரத்துலேருந்து தான் அந்த மனுஷன் என்ன பண்ணுவான்னா அந்திகிறிஸ்து வெளிப்படுவான். அவன் வெளிப்படும் போது எப்படி இருக்குன்னா, கொஞ்ச நாள் இந்த உலகத்துக்கு சந்தோஷமாக இருக்கும். எல்லாத்துக்கும் நல்லது பண்ணுற மாதிரி, எல்லா மனுஷருக்கும் ஹெல்ப் பண்ணுற மாதிரி, நல்ல விஷயங்கள் பண்ணுற மாதிரி சில விஷயங்களை பண்ணும்போது ஈஸியாக என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த பூமியில் வாழ்கிறவங்க அவனை அக்செப்ட் பண்ணிப்பாங்க. ஒரு போலியான சந்தோஷத்தை கொஞ்ச நாள் கொடுப்பான். கொஞ்ச நாளுக்கு அப்புறம் முத்திரையை போடணும்னு சொல்லுவான். என்ன பண்ணுவான்? முத்திரை போடணும் அப்படின்னு சொல்லுவான். வாசிங்கள் வெளிப்படுத்துதல் 6:8. நான் பார்த்தபோது இதோ மங்கின நிறமுள்ள ஒரு குதிரையை கண்டேன். அதன் மேல் ஏறி இருந்தவனுக்கு மரணம் என்று பெயர். பாதாளம் அவன் பின் சென்றது. பட்டயத்தினாலும் பஞ்சத்தினாலும் சாவினாலும் பூமியின் துஷ்ட மிருகங்களினாலும் பூமியின் காற்பங்கில் உள்ளவர்களை கொலை செய்யும்படியான அதிகாரம் அவைகளுக்கு கொடுக்கப்பட்டது. 3/4 மக்களை அவனுக்கு கொல்றதுக்கு அதிகாரம் கொடுக்கப்பட்டோம். இந்த அந்திகிறிஸ்து என்ன பண்ணுவான்னா, யூதர்களோட ஒரு கனெக்ஷனை ஏற்படுத்துவான். அந்த ஆலயத்தை நான் உனக்கு கெட்டித்தரேன் அப்படின்னு சொல்லி ஒரு ஒப்பந்தம் மாதிரி பண்ணுவான். அதுக்கப்புறம் என்ன நடக்கும் அப்படின்னா, 3 வருஷத்துக்கு அப்புறம் அந்த ஆலயத்தில் விக்கிரகங்களை வச்சு அதை வணங்கணும் அப்படின்ற கட்டாயத்தை கொண்டு வருவான். அப்போ யூதர்கள் என்ன பண்ணுவாங்க, அதை வணங்க மாட்டேன்னு மலைகளிலும் காடுகளிலையும் போய் ஒளிவாங்க. அவங்க எல்லாரையும் அவன் என்ன பண்ணுவான்னா கொன்றுவான். ஸோ முதல் 3 வருடம் 3/4 மக்களை கொன்றுவான். அடுத்த 3 வருடம் அடுத்த 1/4 மக்களை கொன்றுவான். அப்போ அந்த 7 வருஷம் அந்திகிறிஸ்து ஆட்சியில் சந்தோஷமாக இருக்க மாதிரி தான் தெரியும், எல்லாமே நல்லா கிடைக்கிற மாதிரி தான் தெரியும். ஆனால் முடிவு எப்படி இருக்கும்னா, அவன் கொஞ்சம் கொஞ்சம் அவனுடைய ரியல் கேரக்டர் தெரியும் போது எல்லா மக்களையும் அழிச்சிருவான். அப்போது நான் சொன்னேன்ல, ஒரு யுத்தம் நடக்கும், அந்திகிறிஸ்துக்கும் இயேசுக்கும் ஒரு யுத்தம் நடக்கும். அந்த யுத்தம் எங்கே நடக்கும் அப்படின்னா, அர்மகோன்ற அப்படின்ற ஒரு இடத்துல நடக்கும். அப்போ அந்த யுத்தத்தில் அவன் அநேகரை அவன் பக்கம் கூட்டி வச்சிருப்பான். அதற்கு ஆதாரமாக வெளிப்படுத்தல் 16ஆம் அதிகாரம் 14 வாசிங்க. அவைகள் அற்புதங்களை செய்கிற பிசாசிகளின் ஆவிகள். அவைகள் பூலோகம் எங்குமுள்ள ராஜாக்களை சர்வ வல்லமையுள்ள தேவனுடைய மகா நாளில் நடக்கும் யுத்தத்திற்கு கூட்டி சேர்க்கும்படிக்கு புறப்பட்டு போகிறது. இதோ திருடனை போல் வருகிறேன். தன் மானம் காணப்படாததாக நிர்வாணமாய் நடவாதபடிக்கு விழித்து கொண்டு தன் வஸ்திரங்களை காத்து கொள்கிறவன் பாக்கியவான். அப்பொழுது எபிரேய பாஷையிலே அர்மெகதோன் எனப்பட்ட இடத்திலே அவர்களை கூட்டி சேர்த்தான். அர்மகதோன்ற இடத்துல தான் என்ன பண்ணுவானா அந்திகிறிஸ்து அவனுக்கு ஒரு திரளான ஜனங்களை அவன் பக்கம் கூட்டி வச்சுருப்பான். அந்த இடத்துல தான் என்ன நடக்கும் அப்படின்னா, இயேசுக்கும் அந்திகிறிஸ்துக்கும் அந்த யுத்தம் நடக்கும். இந்த அடையாளங்கள் எல்லாமே நம்மளுடைய கண்களுக்கு முன்பதாக நடந்திருக்கு. ரகசிய வருகை எப்படி இருக்கும், பகிரங்க வருகை எப்படி இருக்கும்னு பார்த்தீங்க, அந்திகிறிஸ்துனோட காலத்தில் எப்படி இருக்கும்னு பார்த்தீங்க. இது எதுலேயுமே நம்ம மாட்டிக்கொள்ளக்கூடாது அப்படின்னா நம்ம எதில் போயிடணும்? ரகசிய வரிகளை எடுத்துக்கொள்ளப்படுறது தான் நமக்கு ரொம்ப நல்லது. அப்போது ரகசிய வரிகளை நம்ம எடுத்துக்கொள்ளப்படணும்னா நம்ம எப்படி வாழ்ந்தால் நம்ம ரகசிய வரிகளை எடுத்துக்கொள்ளப்படலாம் அப்படின்னா, நம்ம பாவ மன்னிப்பின் நிச்சயத்தை பெற்றுக்கணும்.
என்னுடைய பாவம் மன்னிக்கப்பட்டது அப்படின்ற ஒரு விசுவாசம் நம்மளுடைய இருதயத்தில் இருக்கணும். எப்போ நீங்கள் உங்களுடைய பாவம் மன்னிக்கப்பட்டதுன்னு உணர்றீங்களோ அப்போது ரகசிய வரிகளை நம்ம ஆண்டவரோட போகலாம். ரெண்டாவது, இயேசுவை விசுவாசித்து அவரை சொந்த இரட்சகராக இருதயத்தில் ஏற்றுக்கொண்டிருக்கணும். இயேசுவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டவங்க மாத்திரம்தான் இயேசுவின் ரகசிய வரிகளை எடுத்துக்கொள்ளப்படும். அதுக்கப்புறம் சுத்த இருதயம் உள்ளவர்களாக வாழணும். நம்மளுடைய இருதயம் எப்படி இருக்கணும்? சுத்த இருதயம். வாசியுங்கள் மத்தேயு 5:8. இருதயத்தில் சுத்தமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனை தரிசிப்பார்கள். சுத்த இருதயம் இருந்தால் நம்ம இயேசுவின் ரகசிய வருகையில் போகலாம். அதுக்கப்புறம் கீழ்ப்படிதல். இந்த வேதாகமத்தில் உள்ள கற்பனைகளுக்கும் கட்டளைகளுக்கும் கீழ்ப்படிந்து இதில் உள்ளபடி நம்ம வாழ்ந்தோம் அப்படின்னா இயேசுவின் ரகசிய வருகையில் எடுத்து கொள்ளப்படலாம். இந்த வார்த்தைகளுக்கும் இந்த கட்டளைகளுக்கும் நம்ம கீழ்ப்படியாமல் இருந்தோம், இந்த உலகத்தில் உள்ளவைகள் படி நம்ம நடந்து கொண்டு இருந்தோம் அப்படின்னா ரகசிய வரிகளை எடுத்துக்கொள்ள முடியாது. அப்போது நம்ம எல்லாரும் எப்படி இருக்கோம்னா பரிசுத்தமாக வாழணும், பாவ மன்னிப்பின் நிச்சயத்தை பெற்றுக்கொள்ளணும், இயேசுவை சொந்த இரட்சகராக இருதயத்தில் ஏற்றுக்கொண்டிருக்கணும், இயேசுவின் வருகைக்காக பொறுமையோடு காத்திருக்கணும். எப்படி காத்திருக்கணும்? பொறுமையோடு காத்திருக்கணும். ரொம்ப நாளாக ரொம்ப வருஷமாக ஏசப்பா வராருன்னு சொல்கிறாங்க, ஆனால் வரவே இல்லை அப்படின்னு சொல்லி இந்த உலக வாழ்க்கைக்கு பின்னாடி போயிடக்கூடாது. இயேசு நிச்சயமாய் வருவார். நம்ம எப்போனாலும் எப்படி இருக்கணும்? ஆயத்தமாக இருக்கணும். ஆயத்தம் இல்லாதவர்களையும் நம்ம ஆயத்தப்படுத்தணும். இதுதான் நம்ம இந்த பூமியில் இயேசுவுக்காக செய்கிற ஒரு காரியம். அதுக்கப்புறம் பரிசுத்த ஆவியால் நிரம்பி பரிசுத்த ஆவியானவர் நடத்துகிற வழியில் நம்ம நடந்தாதான் இயேசுவின் ரகசிய வருகையில் நம்மளால் போக முடியும். பரிசுத்தம் ரொம்ப முக்கியம். பரிசுத்தம் இல்லாமல் தேவனை யாராலையும் தரிசிக்க முடியாது. இந்த செய்தி கூட உங்களை எல்லாரையும் கன்ஃபியூஸ் பண்ணணும், உங்களை பயம் காட்டணும் அப்படின்லாம் இல்லை. நான் இதெல்லாம் படிக்கும் பொழுது இந்த அடையாளம்லாம் நடந்துருச்சே, இந்த அடையாளத்தை எல்லாமே உங்ககிட்ட ஷேர் பண்ணணும் அப்படின்றதுக்காக தான் இந்த செய்தி. பயமுடுத்துறதுக்கு அல்ல. இந்த அடையாளம் நம்ம கண்ணு முன்னாடி ஒவ்வொன்றும் நடந்துகிட்டே இருக்குது. இதில் கடைசி அடையாளம் என்ன? அந்த ஆலயம் கட்டப்படுறதுக்கு அந்த சிகப்பு கடாரியை பலி கொடுத்துட்டாங்க, அந்த சாம்பல் ரெடியாக இருக்குது. அந்த ஆலயம் கட்டுறதுக்கு முன்னாடி இயேசுவின் ரகசிய வருகை இருக்கும், எப்போனாலும் இருக்கும். அந்த வருகையில் நம்ம எடுத்துக்கொள்ளணும். இந்த சபையில் இருக்க எல்லாரும் போகணுன்ற ஆசையும் வாஞ்சையினால தான் இந்த செய்தியை நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன். உங்களை பயமுடுத்துறதுக்கு அப்படின்னு இல்லை. நீங்கள் எல்லாரும் ஆயத்தமாகணும். இயேசுவின் 2ஆம் வருகையில் ரகசிய வருகையில் எடுத்துக்கொள்ளப்படணுன்றதுக்காக மட்டும்தான் இந்த செய்தி. நீங்கள் கன்ஃபியூஸ் ஆக வேணாம், பயப்பட வேணாம். வேதத்தை நிறையா படிங்க. என்னென்ன அடையாளங்கள் நடந்துட்டுருக்கு அப்படின்றத ஆராய்ந்து பாருங்கள். நம்ம எப்படி ஆயத்தப்படணும்னு நினைங்க. உங்களுடைய வாழ்க்கையில் இன்னும் எப்படி பரிசுத்தமாகணும், எப்படி இன்னும் ஆண்டவர்கிட்ட அதிகமாக கிட்டி சேரணும், எப்படி ரகசிய வருகையில் போகலான்ற ஒரு வாஞ்சையோடும் ஏக்கத்தோடும் இருங்கள். வாழ்க்கையில் ஆசீர்வாதம் முக்கியம்தான், ஐஸ்வர்யம் முக்கியம்தான், நான் இல்லைன்னு சொல்லலை. இருந்தாலும் வருகையில் எடுத்துக்கொள்ளப்படுவது மிக 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 முக்கியம். அதுதான் நம்முடைய நிரந்தர வாழ்க்கை. இந்த பூமி வாழ்க்கை நமக்கு நிரந்தரம் அல்ல. இயேசுவின் வருகையில் நம்ம எல்லாரும் எடுத்துக்கொள்ளப்படுவோம். ஆமென். அல்லேலூயா. இது கண்டித்து உணர்த்துகிற ஒரு செய்தி. இதெல்லாம் இப்போ அவசியம் தேவை. என்னது அவசியம் தேவை? பார்த்துக்கொள்ளுங்க. அவரவருக்கு ஒருத்தர் கிருபையை கொடுத்துருக்கிறார். ஆமென். அல்லேலூயா. இப்போ என்ன ஒரு எச்சரிப்பு வருதுன்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் சம்பாரிங்க, சாப்பிடுங்க, சந்தோஷமாக இருங்க, சமாதானமாக இருங்க. ஆனால் இன்னொரு பக்கம் அவர் எப்போ வருவார்னு தெரியாது. அதுக்கு எப்போது என்ன செய்யணும்? ஆயத்தமாக இருக்கணும். 5 கண்ணி எண்ணெயோடு இருந்தாங்க, 5 கண்ணி எண்ணெய் இல்லாமல் இருந்தால் கண்ணியர்கள். ஓகே. அப்போ எப்போதுமே நம்ம என்ன தீவெட்டிகளாக இருக்கணும். எப்போதுமே எண்ணெயோடு நினச்சின்னு இருக்கணும். எந்த நேரம் வருவார்னு தெரியாது. எண்ணெய் என்பது அபிஷேகத்தை குறிக்கிறது, ஆவியில் நிரம்பி ஜெபிக்கிறது, அது எண்ணெயை குறிக்கிறது. புரியுதுங்களா? அதோடு கூட நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன், பரலோகத்துக்கு போகிறதுக்கு தகுதி என்னண்டு. இன்னொரு ஒரு காரியத்தை வாசிப்போம். 2 பேதுரு 3:12 நான் வாசிக்கிறேன். தேவனுடைய நாள் சீக்கிரம் வரும்படிக்கு மிகுந்த ஆவலோடு காத்திருங்கள். அந்த நாளிலே வானங்கள் வெந்து அழிந்து பூதங்கள் எரிந்து உருகி போகும். அவருடைய வாக்குத்தத்தின்படியே நீர் வாசமாயிருக்கும் புதிய வானங்களும் புதிய பூமியும் உண்டாகும் என்று காத்திருக்கிறோம். ஆகையால் பிரியமானவர்களே, இவைகள் வர காத்திருக்கிற நீங்கள் கரையற்றவர்களும் பிழை இல்லாதவர்களுமாய் சமாதானத்தோடே அவர் சந்நிதியில் காணப்படும்படி ஜாக்கிரதையாய் இருங்கள். அல்லேலூயா. இப்போ இங்கே முக்கியமான ஒரு காரியம், கரையற்றவர்களும் பிழை இல்லாதவர்களும் சமாதானத்தோட அவர் சந்நிதிக்கு என்ன செய்யுங்க? எப்படி வரணும்?
அப்போ நீங்கள் ஒருத்தருக்கு வந்து சண்டை போட்டுக்கிட்டு புருஷன் முதல் சண்டை, அண்ணன் தம்பி சண்டை, அவன் சண்டை இவன் சண்டை போட்டுக்கிட்டு நீங்கள் வந்து கிறிஸ்தவ வாழ்க்கை வாழ்ந்தீங்கன்னா அங்கே போக முடியாதுங்கிறார். சமாதானம் இருந்தால் தான் அவர் இடத்துக்கு என்ன செய்ய முடியும், போக முடியும். இது ஜாக்கிரதை, இது நீங்கள் கவனிங்க. அதனால் நீங்கள் ஆயத்தமாகணும். எப்படி அவருடைய சந்நிதிக்கு போகிறதுக்கு, சமூகத்துக்கு போகிறதுக்கு நீங்கள் என்ன செய்யணும், ஆயத்தமாகணும். பாவத்துக்கு செத்து நீதிக்கு பிழைக்கணும். அல்லேலூயா. யாருமே பரலோகத்தின் தேவை, யாருமே இங்கே பரிசுத்தவான் யாருமே இல்லை அப்படிங்கிறார். ஆனால் பரிசுத்தவன் இல்லாமல் இருந்தால் தன் பாவங்களை அறிக்கையிட்டு விட்டு விடுகிறவன் இரக்கம் பெறுவான், மறைக்கிறவன் வாழ்வு அடைய மாட்டான். ஒருவன் தன்னிடத்திலே பாவம் இல்லை என்று சொன்னால் தன்னைத்தான் வஞ்சிக்கிறான் சொல்லப்பட்டிருக்கிறது. அதனால் பாவத்தை அறிக்கையிட்டு மன்னிப்பு கேட்டுட்டு நம்ம இந்த சமாதானத்தோடு இந்த பூமியில் வாழணும். எப்படி வாழணும், சமாதானமாக வாழணும். கரையற்றவர்களும் இப்போ நம்ம உள்ளத்தில் பார்த்தா எந்த ஒரு கரை இருக்கக்கூடாது. வஞ்சகம், சூது, பொய், பித்தலாட்டம், ஏமாத்துறது, இதெல்லாம் வந்து ஒரு பிழை. அது பேர் என்னது, கரை. அது பேர் என்னது, கரை. பிழை இல்லாதவர்கள் சொல்லப்பட்டிருக்கு. அந்த வசனம் எப்படி போட்டு பாருங்க, கரை இல்லாதவர்களும் பிழை இல்லாதவர்களும் சமாதானத்தோடு இருந்த அந்த வசனத்தை வாசிக்க திருப்பி கவனிங்க இந்த வசனத்தை எல்லாரும். ஆகையால் பிரியமானவர்களே இவைகள் வர காத்திருக்கிற நீங்கள் கரையற்றவர்கள், கரை இல்லாம பிழை இல்லாமலும் சமாதானத்தோட அவர் சந்நிதியில் காணப்படும்படி ஜாக்கிரதையா இருக்குன்னு சொல்றாரு. எப்படி சொல்றாரு, எனக்கான ஏனாதானு இருக்காதீங்க, ஜாக்கிரதையா இருந்துக்குங்கிறார். அப்போ நீங்கள் இப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை வாழ்வதுக்கு ஜாக்கிரதை மெயின். பரிசுத்தம், கரை, பிழை எது இருக்கக்கூடாது. நம்மளை வந்து பார்த்தாருன்னா சமாதானம் இருக்கேன்னு சொல்லி பார்க்கணும். நம்ம இன்றைக்கி வந்து 92 பேர்த்துக்கிட்ட சண்டை போட்டுக்கிட்டு சமாதானம் இல்லாமல் அண்ணன் தம்பி சண்டை, அக்கா தங்கச்சி சண்டை, அக்கா சண்டை, தம்பி சண்டை, எல்லாம் சண்டை, முறுமுறுத்துட்டு கிடக்குறீங்க. செத்தா பரலோகத்துக்கு போகணும். அதனால் ஒப்புருவாங்க. ஆமே, அல்லேலூயா. இந்த பூமி வாழ்க்கை நிலையான வாழ்க்கை கிடையாது, அழிஞ்சு போகிற வாழ்க்கை. நிலையான வாழ்க்கை பரலோக வாழ்க்கை. 1000 வருடம் அரசாட்சியில் நீங்களும் நானும் ராஜாவாக வாழ போகிறோம். 1000 வருடம் அரசாட்சி வரப்போகுது. அல்லேலூயா. அதுக்கு நீங்கள் ஆயத்தமாக வேண்டும். ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. எல்லோருடைய முகங்களும் ஒரு வித நிசப்தமாக இருந்துச்சு, ஒரு அமைதியாக, இது பதஷ்டமாக என்ன இருக்கிற மாதிரி இருக்குது. ஒன்றும் பயப்படாதீங்க. இப்போவே பாவத்தை அறிக்கிட்டு அன்னைக்கு போய்ட்டு இயேசுவின் பிள்ளையாக வாழ்ந்துருங்க. அவ்வளோ முடிஞ்சு போச்சு. அல்லேலூயா. ஏன்னா அறிக்கிட்டு விட்டு விட்டுருக்கிறவன் இரக்கம் பெறுவான், மறைக்கிறவன். அதனால் பரலோகத்துக்கு ஆயத்தமாகங்க. அதாவது இந்த வசனத்தை நல்லா பாருங்கள். கரை இல்லாமல் பிழை இல்லாமல் சமாதானத்தோட அவர் சந்நிதிக்கு வாங்க அப்படிங்கிறார். அப்போ அவர் சந்நிதிக்கு வருவதுக்கு நமக்குள்ளே என்ன இருக்கணும், சமாதானம் இருக்கு. அல்லேலூயா. ஒரு நாளைக்கு வெண்டைக்காய் குழம்பு, ஒரு நாளைக்கு சாம்பார், ஒரு நாளைக்கு பருப்பு குழம்பு, இப்படி. இன்னைக்கு வந்து என்ன குழம்பு சொல்லுங்க பார்ப்போம். இன்னைக்கு வத்த குழம்பு. டெய்லி சாம்பாரை போட்டு நல்லா இருக்காதுல்ல. என்னைய பார்த்தா நல்லா இவர் பேசினார்னா நல்லா விடுதலை கிடைக்கும், மீட்பு கிடைக்கும் அப்படின்னு வரும். ஆனால் அது மட்டும் போதாது வாழ்க்கைக்கு. எல்லாம் தேவை, பார்த்துக்கணும், எல்லாமே தேவை. அதனால் நாட்களிலே ஆயத்தமாகுங்கள், எண்ணெயோடு இருங்க, அபிஷேகத்தோடு இருங்க, வாக்குத்தத்தங்களை பிடித்து கொள்ளுங்க, சொத்து சேருங்க, காசு பணம் சேருங்க, வீடு கட்டுங்க, வேணான்னு சொல்லலை, நகை நட்டு வாங்க வேணான்னு சொல்லலை. ஆனால் இன்னொரு பக்கம் எந்த நேரத்தில் வருவேன்னு தெரியாது, திருந போல வருவேங்கிறார். ஆயத்தமாகிக்கொள்ளுங்க. அல்லேலூயா சொல்லுங்க. பழையதெல்லாம் ஒளிஞ்சு போச்சு. புதிய வாழ்க்கை நம்ம வாழணும், புதிய வாழ்க்கை வாழணும். எந்த நேரம் திருந போல வருவேங்கிறார். ஆமே. அப்போ வரும்போது இந்த ரகசிய வருகையில் நம்ம அது வேதம் சொல்லுது, ஒருவர் வயலில் இருப்பாங்க, ஒருவர் எடுத்துக்கொள்ளப்படுவாங்க, 2 பேர் படுக்கையில் இருப்பாங்க, ஒருத்தர் படுக்கையில் இருப்பார் அப்படின்னு சொல்கிறாரு. பார்த்துக்கொள்ளுங்க. அப்போ வந்து எல்லாருமே நம்ம குடும்பத்தில் எல்லாருமே என்ன செய்யணும், அடக்கம் கிடையாது. நம்மளுக்கு அடக்க ஆராதனைலாம் கிடையாது. டயட்டில் அப்படியே ஒரு இமை பொழுதில் அப்படியே மேலே போயிடுவோம், பறந்துடுவோம், ஜக்குண்டு தூக்கிட்டு போயிடுவார் நம்மளை. அல்லேலூயா. நம்மளுக்கு வந்து அழகாய் நிற்கும் யார் இவர்கள், திரளாய் நிற்கும் யார் இவர்கள், அப்படி நம்மளுக்கு அடக்காரதுனால கிடையாது. அதனால் அப்படியே ஒரு இமை பொழுதில் டக்குன்னு மேலே பறந்துடுவோம். அல்லேலூயா. ஆனால் மக்கா, ஒரு ஆள் எடுத்துகிட்டு ஒரு ஆள் கைவிட்டுட்டீங்க, சோலி முடிஞ்சு 7 வருஷம் கொண்டாஞ்ச அந்திகிறிஸ்து. 7 வருஷத்தில் நம்ம நிம்மதியாக வாழ முடியாது. அவன் சொல்கிறது தான். உலகத்துக்கே ஒரே ஒரு ராஜா அந்திகிறிஸ்து. உலகத்துக்கே ஒரே ராஜா, முதலமைச்சரும் கிடையாது, பிரதமரும் கிடையாது. உலகத்தில் அவன் போகிற சட்டம் தான் உலகமே நடக்கும். அல்லேலூயா. அப்போ அவன் சொல்கிறது தான். 666 முத்திரை குத்தன்னு பார்த்துக்கொள்ளுங்க. அந்த நெத்தியிலையும் இந்த கையிலையும் குத்துவான். நம்ம எந்த மூலை முடுக்கில் போனாலும் கண்டுபிடிச்சிடுவான் விஞ்ஞானத்தில். அப்போ கடைசியில் மாட்டிக்குவோம் நம்ம. அதனால் அவன் சொல்கிற தெய்வத்தை தான் வணங்கணும், வேறு தெய்வத்தை வணங்க வந்தால் கொடுமை. நம்ம மருந்து குடிச்சு செத்தாலும் ஜாக மாட்டோம், தண்டவாளத்தில் தலையை வைத்தாலும் ஜாக மாட்டோம். அந்த அந்திகிறிஸ்து ஆட்சி அவ்வளோ ஒரு கொடூரமான ஒரு ஆட்சி, பார்த்துக்கொள்ளுங்க. அப்போ அதில் நம்ம வந்து உண்மையாக இயேசுக்கிட்ட வந்து இருக்கணும். அதில் தான் பரலோகத்துக்கு போக முடியும். நம்ம என்ன சொல்கிறேன், அதுக்குள்ளே நீங்கள் வந்து போக வேண்டாம். 7 வருஷம் அந்திகிறிஸ்து ஆட்சிக்கு போக வேண்டாம். அவர் ரகசிய வருகையில் ஒரு இமை பொழுதில் தூக்கிடுவார் நம்மளை. அல்லேலூயா.
அப்படியே படுத்துக்கிட்டே இருப்போம், டக்குன்னு மேலே போயிடுவோம். ஆமே, அதுக்கு நீங்கள் ஆசைப்படுங்க, அதுக்கு ஆசைப்படுங்க. எல்லாம் சொல்லுங்கள், நான் ரகசிய வருகையில் எடுத்துக்கொள்ளப்படுவேன். 7 வருஷம் அந்தி கிறிஸ்து ஆட்சியில் நான் இருக்கவே மாட்டேன். அவர் ரகசிய வருகையில் என்னை தூக்கிட்டு போயிடுவார். தூக்கிட்டு போயிட்டு திருப்பி 1000 விட அரசாட்சியில் இந்த பூமியில் வந்து என்னை மந்திரி ஆளுகை செய்ய கையை தட்டி அப்பக்க நடி சொல்லுங்க. அல்லேலூயா. பாவ மன்னிப்பின் நிச்சயத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும். ஓ, பரலோகத்தில் ஓரிடம் நீ பெற வேண்டும். சொல்லுங்க, பாவ மன்னிப்பின் நிச்சயத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும். பரலோகத்தில் ஓரிடம் நீ பெற வேண்டும். இயேசு தருகிறா, இன்று தருகிறா. இயேசு தருகிறா, இன்று தருகிறா. அதற்காகத்தான் சிலுவையிலே ரத்தம் சிந்திவிட்டா. அதற்காகத்தான் சிலுவையிலே ரத்தம் சிந்திவிட்டா. பாவ மன்னிப்பின் நிச்சயத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும். பரலோகத்தில் ஓரிடம் நீ பெற வேண்டும். முதலாய் தேவனுக்கு உகந்ததை தேடு மகனே. பின்பு எல்லாமே உனக்கு சேர்த்து தந்திடுவா. பின்பு எல்லாமே உனக்கு சேர்த்து தந்திடுவா. பாவ மன்னிப்பின் நிச்சயத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும். பரலோகத்தில் ஓரிடம் நீ பெற வேண்டும். நீ தேடு நிம்மதி இயேசு தருகிறா. நீ தேடு நிம்மதி இயேசு. நீ நாடு விடுதலை அவரிடம் உண்டு. நீ நாடு விடுதலை அவரிடம் உண்டு. பாவ மன்னிப்பின் நிச்சயத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும். பரலோகத்தில் ஓரிடம் நீ பெற வேண்டும். வருத்தப்பட்டு பாரங்கள் சுமக்கின்ற மகனே, வருத்தப்பட்டு ரக்கல கத்து ரபக்கத்த ரபக்கத்த ரத்தரபால சிவா. ஆமென். வருவாயா இயேசு என்று வாழ்வு தந்திடுவா. பாவ மன்னிப்பின் நிச்சயத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும். ஆமென். சொல்லுங்க, பாவ மன்னிப்பின் நிச்சயத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும். ஆமென். பரலோகத்தில் ஓரிடம் நீ பெற வேண்டும். இரத்த சிந்துதல் இல்லாமல் பாவ மன்னிப்பில்ல. இரத்த சிந்துதல் இல்லாமல் பாவ மன்னிப்பில்ல. இயேசு ராஜா நாமம் இல்லாம ரட்சிப்பு இல்ல. இயேசு ராஜா பாவ மன்னிப்பின் நிச்சயத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும். ஆமென். ஓரிடம் நீ பெற வேண்டும். தகப்பனே இயேசுவே, நன்றி உள்ளத்தோடுமே துதிக்கிறமையா, ஸ்தோத்திரிக்கிறமையா. எங்கள் இருதய கண்களையும் மனக்கண்களையும் திறந்து விட்டதுக்கு நன்றி தகப்பனே. காசு பணம் சொத்து சுகம் வீடு வாசல் என்று தேடினாலும் ஆண்டவரே, நீ செத்தா எங்கே போவ? மரித்த பிற்பாடு எங்கே போவ? ஆண்டவரை இந்த மறைபொருளை வெளிப்படுத்தினதுக்கு நன்றி ராஜா. நாங்கள் இதுவரை ஆயத்தமில்லாமல் இருந்தோம். இனிமேல் ஒரு பக்கம் கர்த்தரை தேடுவதிலும் கர்த்தரை ஆராதிப்பதிலும் பாவ மன்னிப்பை பெறுவதிலும் விசுவாசத்தில் உறுதியாக இருந்து நான் அவருடைய வருகையில் நான் எடுத்துக்கொள்வேன் அப்படிங்கிற அந்த ஆயத்தமான ஒரு காரியத்தை செய்ய தகுதிப்படுத்துங்க ஆண்டவர். எப்போது நாங்கள் எண்ணெயோடு இருக்கணும். அவனவனுக்கு தக்க கிரியை அவனோடு கூட பரலோகத்துக்கு வருகிறது. ஆண்டவரே ஏசப்பா, செம்மறியாடு போல நான் பசியாக இருந்தேன், எனக்கு ஆகாரம் கொடுத்தீங்க. நான் காவலில் இருந்தேன், என்னை பார்க்க வந்தீங்க. ஆண்டவரே ஏசப்பா, முடியாமல் இருந்தேன், காய்ச்சலாக படுத்துக்கிருந்தேன், பார்க்க வந்தீங்க அப்படின்னு சொல்லும்போது யார் வந்தா அப்படின்னு கேட்கும்போது இயேசு வந்தார். அப்போ இயேசு நீங்கள் வரலேன்னு சொல்லும்போது அவங்க சொல்கிறாங்க, இந்த பூமியிலே சிறியரில் யாருக்கு செஞ்சீங்களோ எனக்கோ செஞ்சீங்க அப்படிங்கிறார். அப்போ இது பரலோகத்துக்கு உண்டான வழி பார்த்துக்கொள்ளுங்க. இப்படிப்பட்ட காரியங்களை செஞ்சு ஆண்டவரே நாங்கள் ஆயத்தமாகணும். எங்கள் ஒவ்வொருவரையும் தகுதிப்படுத்துங்க. வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் ஆசிர்வதிங்க. பரலோகத்துக்கு ஆயத்தப்படுத்திக்கொள்ளுங்க. நான் போகிறேன், நான் போய் பரலோகத்தில் அநேக வாசஸ்தலங்கள் இருக்கிறது. நான் உங்களுக்குன்னு ஒரு சீட்டு ரெடி பண்ணி வச்சுருக்கிறேன். ஃபஸ்ட்டு கிளாஸ் இருக்குது, செகண்ட் கிளாஸ், தேர்ட் கிளாஸ், காம்பவுண்ட் செவர் வரைக்கும் இருக்குது தகப்பனே. ஆண்டவர் இத்தனை கிளாஸில் உனக்குன்னு ஒரு சீட்டு வச்சுருக்கேன்னு சொல்லிட்டு போனீங்களே, அதே போல் இந்த சபையில் இருக்கிற ஒவ்வொருவருக்கும் ஏசப்பா இப்போவே ஒரு சீட்டு போட்டு வச்சுருங்க தகப்பனே. இந்த சபையில் இருக்கிற ஒவ்வொருவருக்கும் ஆண்டவரை நீங்கள் ரிசர்வ் பண்ணிடுங்க தகப்பனே. யாரும் கெட்டு போகக்கூடாது, யாரும் நரகத்துக்கு போகக்கூடாது, எல்லாரும் பரலோகத்துக்கு வரணும் தகப்பனே. அதுக்கு எங்களை தகுதிப்படுத்துங்க. எங்கள் ஆவி, எங்கள் ஆத்துமா, எங்கள் சரீரத்தை உம்மிடத்தில் அர்ப்பணிக்கிறோம். பரலோகத்தை எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம். உங்களுடைய ரகசிய வருகை எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம். ஒரு இமைப்புழல் எடுத்துக்கொள்றதுக்கு நாங்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம். எங்களை கூட்டிகிட்டு போங்க ஏசப்பா. இந்த பூமி வாழ்க்கை அத்துப்போச்சு. வேதனை, கஷ்டம், நெருக்கம், பாடு, கடன் பிரச்சனை, நிந்த, அவமானம், போராட்டம், ஒரே தொல்லை தகப்பனே. முடியல ராஜா. ஆண்டவர் சீக்கிரம் வாங்க. ஒரு இமைப்புழலை தூக்கிட்டு போயிருங்க எங்களை. நாங்கள் பரலோகத்தில் நிம்மதியாக சந்தோஷமாக தேவ தூதர் போல இருக்கு தாப்பனே. தகுதியில்லாத எங்களை தகுதிப்படுத்துங்க, பொறுப்படுத்திக் கொள்ளுங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.